Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா கான்க்ளேவ். இந்த திரைப்படம் வெளியான 2024. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா எட்வர்ட் பெர்கர். திரைப்படத்தின் ஸ்க்ரீன் ரைட்டர் பீட்டர் ஸ்ட்ரௌஹான். இந்த திரைப்படம் ராபர்ட் ஹாரிஸ் அவர் எழுதிய புத்தகத்திலிருந்து தழுவப்பட்டதுங்க. இந்த திரைப்படத்தில் நிறைய கேஸ்ட் இருக்கும். பட் மிக முக்கியமான கதாபாத்திரம் யார் பார்த்தீங்கன்னா ரால்ஃப் ஃபீனிஸ் லாரன்ஸ் முதன்மை கதை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்டான்லி டூகே பெலினியா அவர் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, கான்க்ளேவ் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்போங்க. இந்த கதைக்களம் நடக்கிறது தான் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்டாலியில் போப் இருக்கிற அந்த சர்ச்சில் தான் நடக்குது. மிக முக்கியமாக என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போப் வந்து இறந்துடுறாரு. இப்போ போப்பு இறந்த அப்புறமா அடுத்ததாக ஒரு போப்பை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அந்த பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கப்படுதுன்னா லாரன்ஸ் கிட்ட கொடுக்கப்படுது. அண்ட் ஈ இஸ் த மேனேஜிங் ஆஃப் இட் மேனேஜர். அவர் வந்து அந்த கான்க்ளேவ் அவர் தான் நடத்தணும். இப்போ வந்து அதுக்கு பேர் கான்க்ளேவ் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஓட் பண்ணி அடுத்த போப்பை யார் வராங்கன்னு தேர்ந்தெடுக்கிறதோட அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் கான்க்ளேவ். அங்கே வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இங்கே உள்ளுக்குள்ளே தான் இருப்பாங்க. வெளி உலகம் என்ன நடக்குது கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளுக்குள்ளே தான் அவங்க இருக்கணும். அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. இப்போ என்னென்னா அதில் நிறைய நாமினேஷன்ஸ் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போட்டி போகிறது யார் பார்த்தீங்கன்னா பெலினின்னு ஒருத்தர் வராரு, ட்ரெம்ப்ளே, அப்புறம் வந்து அடேயமி, அப்புறம் ட்ராஸ்கோடே, அப்புறம் புதுசாக பெலினிட்ஸ்னு ஒருத்தர் வர்றாரு. ஈவன் லாரன்ஸுமே அதில் ஒரு பார்ட்டாக இருக்கார் வைங்களேன். அவருமே வந்து கேண்டிடேட் தான். இப்போ என்னென்னா இப்போது அந்த இடத்துல அடுத்த போப்பு யாராக வரப்போகிறாங்க, அது வந்து எப்படி சூஸ் பண்ண போகிறது ஒன்று. இது மொத்த பொறுப்பும் இவர்கிட்ட விடப்படுது. ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா அதில் நாமினேட் ஆகிறாங்க இல்லைங்களா, கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அடுத்த போப்பாக ஆகிறவங்களுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஒரு பழமைவாதி ஒருத்தன் இருக்கான், டெடஸ்கோன். அவன் வந்தால் பெரிய பிரச்சனை. இத்தனை வருஷம் 50 வருஷம் வந்து கட்டி காத்ததை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடுவான், பின்னோக்கி கொண்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு பயம் அங்கே இருக்கிற ஒரு லாரன்ஸ் மிக முக்கியமாக இருக்குது. பெலினின்றவருக்கும் இருக்குது. இப்போது வந்து லாரன்ஸ் பெலினியை சப்போர்ட் பண்ணுறாரு, நீ தான் அடுத்தது வரணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடேயமின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஒருத்தர் இருக்கார். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் பெலினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெலினிட்ஸ் யாருன்னா அவன் வந்து காபூல்லேருந்து வரான். அவனுமே வந்து ஒன் ஆஃப் த கேண்டிடேட்டாக இருக்கான். அவர் வந்து ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா அவரை வந்து சூஸ் பண்ணதே வந்து யாருன்னா போப் தான் அவருக்கு வந்து நானஸ் கொடுத்து. இஸ் ஏ மெக்சிகன் பேசிக்கலி. பட் அவர் வந்து காபூல்லேருந்து வந்திருக்கார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டே வந்து அங்கே வந்து ஒரு இதுவாக இருக்குது, பெருசாக பார்க்கப்படுது. பட் ஸ்டில் அவருமே அதில் இருக்கார். இப்போ என்னென்னா இந்த கான்க்ளேவில் ஓட்ஸ் ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும்போது அதாவது அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தனோட தன்மையை வெளிப்படுது. இப்போ இதில் யார் கடைசியாக சூஸ் பண்ணப்பட போகிறா, யாருக்கு அந்த இடம் போய் சேரப்போகுது, இதுக்குள்ளே இருக்கிற மொத்த கான்ஸ்பிரசியும் லாரன்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணார், ஃபைனலாக அந்த அவர் டேக்கிள் பண்ண விதத்தில் அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தது, அந்த பிரச்சனை எப்படி முடிவு விட்டுறது, கடைசியில் யார் போப்பானாங்கன்றது தான் இந்த ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. கான்க்ளேவ் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ டேம் என்ன சொல்லுதுங்க, ஒன் ஆஃப் த வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் என்கேஜிங் ப்ளோன் அவே ஸ்க்ரீன் பிளே. நிஜமாகவே இந்த படத்தோட திரைக்கதை வந்து அட்டகாசமான ஒரு திரைக்கதை. படம் ஸ்டார்ட்டில் இருந்து உங்களுக்கு அடுத்து ஒரு நூல் பிடிச்சி போகும் பாருங்கள். அந்த நூல் ஒன்று பிடிச்சி போகும்போது ஒரு இடத்துலையும் அந்த ரெகுலர் இன்டர்வல்ஸோட ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் பிரமாதமாக இருக்குது. தட் இஸ் ஹூக்கிங். உங்களால் வந்து கண்ணாடி அசைக்க முடியாது. ஒன்ஸ் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா போனது தான். எந்த இடத்துலையுமே உங்களால் வந்து அப்படி கூட திரும்ப முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அப்படிப்பட்ட ரைட்டிங் அது. The writing is really really huge as it was based on the book. அப்போ புக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த புக்கை திரையில் அதாவது ஒரு திரைக்கதையை அமைக்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது சிறப்பாக அமைச்சிருக்காரு படத்தின் திரைக்கதை ஆசிரியர் பீட்டர் ஸ்ட்ரௌஹான். நிச்சயமாகவே அவரோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தின் ஆகப்பெரும் பலம் தரும். ரியலி ரிமார்க்கபிள் எனக்கு பொறுத்த வரைக்கும். இந்த படத்துடைய டைரக்டர் எட்வர்ட் பெர்கர் எடுத்துக்கிட்ட கதைக்காலத்துக்கு he has done a perfect job. அதாவது வந்து ரொம்ப கரெக்டான கேஸ்ட்டு, அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண விதம் எல்லாமே கனகச்சிதம். சினிமோகிராஃபியாக இருக்கட்டும், ஈவன் மியூசிக் இஸ் பிரில்லியன்ட். இந்த படத்தோட இசை வந்து ரொம்ப கம்மியான இடத்துல தான் வரும். ஆனால் அது வர ஒரு இடமே எலிவேட் பண்ணுற சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. வந்து தட் வாஸ் லைக் ஒரு இடத்துலையும் வந்து அந்த ஒரு மிஸ்ட்ரியை, ஒரு கான்ஸ்பிரசியை வந்து கொண்டு வருவாங்க அந்த மியூசிக்கில். தட் வாஸ் ரியலி பிரில்லியன்ட் ஃப்ரம் மியூசிக் டைரக்டர் டூ. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பர். எனக்கு வந்து லாரன்ஸாக பண்ணும்போது எனக்கு ரால்ஃப் ஃபீனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப கனகச்சப்படி நடித்த மாதிரி இருந்தது. அந்த கதாபாத்திர வடிவமைப்பும் சரி, அதை அவர் ஏற்று நடித்த விதமும் சரி, ரொம்ப அட்டகாசமாக அவர் ஒர்க் பண்ணியிருந்தார் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஸ்டான்லி டூகி பெர்ஃபார்மன்ஸுமே சப்போர்ட்டிங் ரோல் தான், பட் இஸ் ஆல்சோ வெரி குட். இந்த படம் பேசுகின்ற மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம இங்கே பேசணும். சர்ச்சு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து மாறிட்டு வருது. சர்ச்சில் இருக்கிற போப்ஸ் மாறுறாங்க. தே ஆர் பீன் லிபரல். நம்மளால் லிபரல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே வேணும், யாரையுமே வந்து இப்போ ரிலீஜியஸ் பாயிண்ட்லேருந்து பார்க்குறது இல்லை.
அதாவது சமமாக நினச்சி பார்க்கணும் அப்படின்ற உணர்வுக்குள்ளே வந்துட்டாங்கன்றது இந்த படம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த கிளைமேக்ஸ், இந்த படத்தோடைய ஆக பெரும்பாலும் அந்த கிளைமேக்ஸில் நம்ம நினைப்போம் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு, பட் அதெல்லாம் வேறு ஒன்று நடக்கும். அந்த ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற வேறு ஒரு முக்கியமான ட்விஸ்ட், தட் வாஸ் ப்ளோன் அவே ட்விஸ்ட். ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசுகிற ட்விஸ்ட் அது. ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்க, லிபரலாக இருக்கீங்க, நம்ம வந்து சமத்துவத்தை பற்றி பேசுகிற நீங்கள் என்னைக்காவது சர்ச் பெண்களுக்கு வந்து தன்னோட முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கான்றதை ஆழமாக பேசிக்கின்ற இடம் ஃபஸ்ட் கிளாஸுங்க. தட் இஸ் த மெயின் பிளாட் ஆஃப் திஸ் ஃபிலிம்ங்க. அதை அந்த இடத்துல வச்சு உடைக்கிற இடம் வந்து பியூட்டிஃபுல். அது ஒரு கேரக்டர் வச்சு உடைச்ச இடம் இன்னும் அது வந்து ஒரு வீரியத்தை கிரியேட் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். தட் வாஸ் அந்த மாதிரி ஒரு நடந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்க முடியும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ பீயிங் லிபரல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். எதை ஏற்றுக்கிறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். எதை வரைக்கும் நம்ம ஏற்றுக்காமல் இருந்தோம், எதில் பின்தங்கி இருந்தோம், இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க கேட்டன்றதை ரொம்ப ஆழமாக சொன்ன இடம் தான் அந்த ட்விஸ்ட். தட் வாஸ் சூப்பர். தட் வாஸ் ரியலி சூப்பர். தட் வாஸ் மச் நீடட் ஒன் ட்விஸ்ட்னு சொல்கிற மச் நீடட் ஒன். இந்த என்ன சொல்கிறது, சர்ச்சைக்கு அது தேவை. அதுதான் வந்து மாற்றம், அதுதான் மாற்றத்துக்கான ஒரு விதியாக இருக்குன்றதை தெளிவாக சொன்ன ஒரு விஷயம். அந்த படத்தோட ரெசல்யூஷன் திங், லாரன்ஸ் வந்து ஜன்னல்லேருந்து எட்டி பாப்பாப்பில் அங்கே ஒரு அந்த பெண்கள் நடந்து போகிற இடம் சிரிச்சுக்கிட்டே, வா ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் ரெசல்யூஷன். அந்த படத்தோட எந்த ரெசல்யூஷன் வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ங்க. ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஆஸ்கருக்கு ரொம்ப முக்கியமான படமாக கண்டென்ட் ஆகுன்றதை நான் நம்புகிறேன். லெட்ஸ் ஹோப். ஏன்னா சம்டைம்ஸ் ஆஸ்கர் இப்போ நல்ல படத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. மேபி தேர்ஸ் அ சான்ஸ் இந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா, நல்ல கண்டென்டராக இருக்குன்றதையும் நான் நம்புகிறேன். பார்ப்போம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடந்த சான் செபாஸ்டியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து உயரிய விருதான அந்த ஃபெஸ்டிவல் உயரிய விருது கோல்டன் சீஷலுக்கு நாமினேட்டாக இருந்ததுங்க. டெஃபினட்டாக நீங்கள் கான்க்ளேவ் படம் பாருங்கள். ஒரு மிக சிறந்த படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா ஆடியோ இல்லை ரீஜனல் சினிமா ஆடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் ஆடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.